டாடா ஏசியில் டைனமோ எப்படி கலட்டலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைனமோ எங்கே இருக்குன்னா, இப்போ டிரைவர் சீட் பக்கத்தில் இன்னொரு ஓனர் சீட் இருக்கும்ல, அந்த ஓனர் சீட்டு தூக்குனீங்கன்னா உள்ளே பார்த்தா தெரியும். இதுதான் டைனமோ. இந்த 12ஆம் நம்பர் நட்டை 12ஆம் நம்பர் போல்ட்டை லூஸ் பண்ணிக்கணும். 12ஆம் நம்பரில் போல்ட்டை லூஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒன் சைடு போட்டால் கொஞ்சம் இடத்துல இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல்ஸ் ஒன்று இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ராஜர் ஸ்பானர் எடுத்திங்கன்னா எடுத்து போடணும் அவசியம் இல்லை. அப்படியே போட்டு இந்த ராஜர் ஸ்பானை பார்த்துக்கோங்க. எடுத்து போடணும் அவசியம் இல்லை. அதை அப்படியே உள்ளே சொருகிட்டு அப்படியே இப்படி லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு ஸ்பெஷல் டூல்ஸு. இடைஞ்சலான இடத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை போட்டு முதல்ல லூஸ் பண்ணிக்கணும். ஒரு வண்டிக்கு டைனமோ எதுக்கு தேவைப்படுதுன்னா, இப்போ வண்டிக்கு தேவையான செல்ஃபு, பவரு, லைட்டு, ஆர்ன் எல்லாமே எரியுது பேட்டரிலேருந்து வருது. பவர் சப்ளை. அந்த பேட்டரிக்கு தேவையான பவர் சப்ளைவை உருவாக்குறதா டைனமோவோட வேலை. சரி, டைனமோ கழட்டுறதை பார்ப்போம். இப்போ பெல்ட்டை ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கணும். இந்த நான் இப்போ கழட்டுறேன் பார்த்தீங்களா, 19 சைஸ் நட்டு. அந்த நட்டை ஃபுல்லாக டைட் வைக்க டைனமோ முன்னால் போயிட்டே இருக்கும். முன்னால் போகும்போது பெல்ட் லூஸ் ஆயிரும். பெல்ட்டை ஃபஸ்ட் லூஸ் பண்ணி கழட்டி விட்டுறணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். நான் டைட் வைக்க டைனமோ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போயிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி டைட் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டு ஃபுல்லாக லூஸ் ஆயிடுச்சு. லூஸ் ஆனோடனே இப்படி கைட்டை எடுத்து கழட்டி விட்டுறணும். ஃபுல்லாக பாருங்கள், புள்ளிலேருந்து கரெக்டாக வெளியே எடுத்து விடுங்க. வெளியே எடுத்து விட்டு ரைட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக லூஸ் ஆயிடுச்சு பெல்ட்டு. இப்போ எடுத்து விட்டு அதை தனியாக தொங்க விட்டுருங்க. தொங்க விட்டு இந்த 12ஆம் நம்பர் நட்டு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக இதுதான் டைனமோ உட்காந்துருக்கும், மேலே பிடிச்சிருக்கும். இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணி கழட்டிடுங்க. ஃபுல்லாக கழட்டி எடுத்துருங்க. ஃபுல்லாக லூஸ் பண்ணதுக்கப்புறம் போல்ட்டை கழட்டி வெளியே எடுத்துருங்க. இப்போ வண்டி கீழே வந்துடணும். வண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னு டைனமோவில் கீழே இந்த 3 போல்ட் இருக்கும். இப்போ நான் பிடுங்குற இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இது டேஷ்போர்டில் இன்டிமேஷன் காட்டுறக்காண்டி வாங்கிலாமல் காட்டும். டைனமோ ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒர்க் ஆகுதா என்னென்னு இன்டிமேஷன் காட்டுறது இந்த வயர் தான். இது எர்த்து வயர். இப்போ நான் கழட்டுறது 8ஆம் நம்பர் போல்ட்டு போட்டிருக்க வயர் எர்த்து வயர், டைனமோக்குள்ளே எர்த்து. இதை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணி கழட்டி விட்டுருங்க. இதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு பேட்டரியில் இருக்க மெயின் வயரோ எர்த்து வயரோ பேட்டரி வயரை ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு பேட்டரி வயரை கழட்டி விட்டுட்டு தான் நம்ம இதை எல்லாத்தையுமே கழட்டணும். ஃபஸ்ட்டு இந்த 8ஆம் நம்பர் வயரை லூஸ் பண்ணி கழட்டி எடுத்துருங்க. இதுக்கு மேலே 10 சைஸ் ஸ்பேனர் போட்டிருக்கோம், 10ஆம் நம்பர் நட்டு போட்டிருக்கோம். அந்த லெஃப்ட் சைடில் மேலே டாப்பில் இருக்குங்களா, இது 10ஆம் நம்பர் ஸ்பேனர் போட்டு மேலே இருக்க இது மெயின் வயரு. இந்த வயர் பேட்டரிக்கு போகும், பேட்டரிக்கு போகிற வயரு. இந்த வயரை லூஸ் பண்ணி கழட்டி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணி இந்த வயரை எடுத்து ஓரமாக விட்டுருங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா 13 சைஸ் நட்டு போல்ட்டு போட்டு ஒரு பெரிய சென்டர் போல்ட் இருக்கும், லென்த்து போல்ட்டு. இது குறுக்கு போல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போல்ட்டில் தான் டைனமோ உட்காந்துருக்கும். ஃபுல்லாக கரெக்டாக டைனமோ பெட்டிலே போட்டிருக்கும் இந்த போல்ட்டு. டைனமோ இதெல்லாம் ஃபுல்லாக உட்காந்துருக்கும். அந்த போல்ட்டை லூஸ் பண்ணி விட்டு, இப்போ நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கனால கரெக்டாக எடுக்க முடியல. 2 பக்கமே ஸ்பானர் போட்டுக்கோங்க. ஒரு சைடு 12 வரும், ஒரு சைடு 13 வரும். அது போல்ட்டு பார்த்தீங்கன்னா 12, நட்டு பார்த்தீங்கன்னா 13. ரெண்டையும் போட்டு லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லூஸ் பண்ண சென்டர் போல்ட்டை ஃபுல்லாக உரிய எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு போல்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்படி நான் பண்ணுற மாதிரி டைனமோ மேலே கீழேயுமே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணேன்னு பெட்டை விட்டு வெளியே வந்துடும். டைனமோ வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே எடுத்துக்க வேண்டியதான். டைனமோ எப்படி கழட்டுறதுன்னு பார்த்தாச்சு. இது எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இது மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.